ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க உஷா ஜனம் ஒண்டர் ஸ்டிச்சில் எப்படி பாபின்லேயும் நீடில்லையும் த்ரெட் போடுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் நூல் எடுத்துக்கிட்டேன். நார்மலாக இந்த உஷா ஜனம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாபின்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வரும். 2 மெத்தடில் வந்து நீங்கள் நூல் போட்டுக்கலாம். ஒன்று, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 சுற்று நூல் வச்சு சுற்றிட்டு பாபின் வந்து வைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டைரெக்டாகவே நம்ம இந்த பாபினை வந்து அந்த நாபில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 ஸ்பூல் பின் இருக்கும். அதில் ஒன்று மட்டும் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த நூலை வந்து ஒரு சுற்றிட்டு இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம பாபினை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடாக லைட்டாக தள்ளி விட்டுட்டு இந்த சைடில் இருக்க வீலை ஃபுல் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இங்கே பாபின் மட்டும்தான் நமக்கு வந்து வைண்ட் ஆகும். இங்கே நீடில் வந்து ரன் ஆகாது. அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரெஷர் கொடுத்ததும் இது பவர் மிஷின். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து ப்ரெஷர் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து நூல் வந்து பாபின் ஃபுல்லாக சுற்றிடும். இப்போ நம்ம வந்து அந்த லிவரை வந்து லெஃப்ட் சைடாக வந்து இழுத்து விட்டோம்னா நமக்கு பாபின் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா பாபின் கேஸில் நம்ம எப்படி வந்து பாபின் இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே வச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். எப்பயுமே நூல் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கே ஒரு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அழகாக வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெஷினில் வந்து நீடில் வந்து எப்படி வந்து நூல் போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி நூல் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு யூட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நூலை ஒரே ஒரு யூட்டன் மட்டும் போட்டுட்டு மேலே வந்திங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீலை வந்து சுற்றும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லிவர் வந்து மேலே வரும். ஸோ அதுக்குள்ளே ஒரே ஒரு சுற்றிடணும். அழகாக அங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி சுற்றிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்தோன்னா கீழே இங்கே ஒரு லாக் இருக்கும். அதுக்குள்ளே நூலை விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி இருக்கும். அதுக்குள்ளேயும் நூலை விட்டுட்டு இப்போ இங்கே ஒரு லிவர் இருக்குங்க பார்த்திங்களா, அதுக்குள்ளேயும் நூலை அழகாக ப்ளேஸ் பண்ணிடணும். அது என்ன ஆகும், இப்போ நம்ம அந்த லிவரை மேலே தூக்கும்போது கரெக்டாக அந்த நீடில்குள்ளே போயிட்டு அந்த நூல் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 2 நூல் இருக்கா, அதில் வந்து ஒன்று மட்டும் நம்ம அப்படியே இழுத்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜு வந்து நம்ம கைக்கு வந்துடும். இப்போ அந்த வீலை வந்து நம்ம சுற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த நீடில் வந்து உள்ளே போயிட்டு பாபின்குள்ளே இருந்த நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்த நூலை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீடிலில் இருக்க நூலும் வந்துருச்சு, பாபினில் இருக்க நூலும் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அழகாக நூலை பின்னாடி விட்டுட்டு இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு துணியை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக தையல் விழுதான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கும் இந்த உஷா ஜனம் ஒண்டர் ஸ்டிச்சோட ஃபுல் ரிவ்யூ வேணும், டெமோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில்.